நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரமுடிக்கு கவுண்டர் பெரிய கவுண்டர் பசங்களுக்கு காது குத்த இருப்பதால் ஆங்காங்கே கூடியிருக்கும் ஊர் பொதுமக்கள் இது யாரு கவுண்டர் பசங்க? பெரியவன் ரஜினி. வானவராயன் வல்லவராயன் இந்த படம் வந்து என்னை ஓட்டுன்னு ஓட்டுச்சுங்க பிகினிங்லேருந்து. ஏன்னா இந்த கிருஷ்ணா பண்ண படங்கள் ஆக்சுவலாக பயங்கர எனக்கு தெரிஞ்ச ஹைப் உள்ள படம் இதுதான். ஏன்னா நான் எங்கே வெளியில் போனாலும் சார் வானவராயன் வல்லவராயன் சூப்பராக இருக்குது சார், எப்போ சார் ரிலீஸ் பண்ணுறீங்க எனக்கு இப்போ நான் நடித்த மாதிரி படத்தில். அது என்னன்னு தெரியல. ஆல்வேஸ் ராஜா யூ பெட்டர் டேக் யோர் பியர்ட், டேக் யோர் முஷ் ஒரு ஐ கான் டேக் இட். ஏன்னா ஒரு 15 இயர்ஸ் நான் வச்சுட்ருக்கேன். நான் எங்கள் படம் எதாவது கேட்பாங்க. சில வாட்டி என்கிட்டே வந்து சொல்கிறாங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்கள் சார், அண்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இல்லைங்க என் தம்பின்னு சொல்லி பழகி நானே விட்டுட்டு ஓகேங்க சொல்கிறேங்க அண்ணன் கிட்ட சொல்கிறேன்னு நானே பழகிடுச்சு அப்படி எனக்கு. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பஸ் திஸ் ஃபில்ம் ஹேஸ் ஆக்சுவலி. ஏன்னா தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் வாஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா பயங்கர ஹைப் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஃபன் அண்ட் ஹியூமர். அண்ட் ராஜ்மோகன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ராஜ்மோகன் ஒரு கடுமையான உழைப்பாளி. செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் செகண்ட் சான்ஸ் பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பெருமை வந்து பட்டியல் சேகல் அவர்களுக்கு தான் போய் சேருது. என்னென்னா ஒரு தடவை அவர் மிஸ் பண்ணியிருந்தா கூட இல்லை அவர் நல்லா உழைச்சிருக்காரு, ஸோ வேறு எங்கேயோ மிஸ் ஆகிருக்குது, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற அளவுக்கு அவர் பாடுபட்டுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய கதை வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க. இதில் வந்து மாகாப்பனும் கிருஷ்ணாவும் கதாநாயகன்கள் அல்ல, கிருஷ்ணாவும் விஷ்ணுவர்த்தனும் கதாநாயகர்கள். ஏன்னா அவங்கள்ட்ட உள்ள அந்த உறவு, அதோடைய நெருக்கம், அந்த பாசம் தான். அதே மாதிரி தான் இதுக்கு ரியல் ஹீரோங்கிறது வந்து ராஜமோகனுடைய பிரதர்ட்டையும் உள்ள அந்த உறவு முறைகள். வானவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என் தம்பி அடிக்கிற கொன்றுவேன். அவங்க அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க. அடுத்த ஆள் கை வச்சா விடவே மாட்டானுங்க, ஓட அடிப்பானுங்க, அப்புறம் அவனுக்கு ஓடுவானுங்க. கிருஷ்ணானுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய கலர்ஃபுல் ஃபோட்டோகிராஃபி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸும் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். கோரியோகிராஃபியில் எல்லா விஷயங்களுமே அருமையாக இருக்குது. கிருஷ்ணா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோயினும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா கூட ஒருத்தர் எனக்கு பேர் வரல, நான் முதல்ல ரொம்ப நேரமாக என்ன பாமக அந்த மாதிரி பேர் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னும் எனக்கு அந்த ஆனந்து நிற்கிதோ ஒழிய அந்த பேர் வரல. கிருஷ்ணா ஃபைட்டில் உஷ்ணா, டான்ஸில் ஜோஷ்னா. கிருஷ்ணா உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் ஃப்ரெஷ்னா. நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டாக தரணும். அதை தன்னுடைய சாயல் பதிஞ்சிருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது, யாரையும் சார்ந்து இல்லாமல் கொடுத்துருக்கிறதுல சிறப்பாக செஞ்சுருக்கீங்கன்ற ட்ரெய்லர்லேயே காட்டுறீங்க. மனம் படத்தை பார்க்க ஆவலை தூண்டுது. லவ்ல பெயிலான நம்ம கவுண்ட் பைய ஒரே நிமிஷத்தில் பேசி ஒரு பண்ண கரெக்ட் பண்ணிட்டானாமா? ஐயோ இவன் இல்லைங்க. கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன், இல்லை செத்துருவேன். டேய் வானு, ஆல் கேர்ள்ஸ் சேம் டைலாக். என்னது இது? லவ் லெட்டருங்க. என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீங்க வயசுக்கு வந்திருப்பீங்களோ நம்பிக்கையில தான். வார்த்தை தப்பா வருது. காதல் வர வரைக்கும் விடாம தொடுத்துனுங்க, அதுவே வந்துட்டா விட்டு கொடுத்து வாழணுங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதில் அத்தனை பாடல்களும் எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்குன்னு சொன்னால் அதுக்கு யுவன் சங்கர் அவர்களை பாராட்டியே தேர வேண்டும். இந்த படத்துக்கு முதல்ல இன்விடேஷன் கொடுக்கும்போது விழா நாயகன் அவர் தான். எல்லா பக்கத்துக்கு பக்கம் யுவன் சங்கர் ராஜா அவருடைய ஃபோட்டோ தான் எல்லா பக்கம் இருந்தது. ஸோ நான் ராஜ்மோகனை சிரிச்சுட்டு பார்த்தேன். இல்லை சார் இந்த படத்துக்கு பெரிய பலமே அவர் தான் அப்படின்னாங்க. உண்மையிலேயே அந்த பலத்துக்கு உண்டான அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது
பாட்டு நல்லா இருக்குது, நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நடன அமைப்பு அதுவும் நல்லா இருக்குது, எல்லாமே பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒரு வெற்றியை தரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யுவன் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஜெலஸ். ஏன்னா எப்போ பாரு கிருஷ்ணாக்கு மட்டும் பயங்கர ஏர்த்தியாக சூப்பர் சாங்ஸ் போட்டுட்ருக்கீங்க. உடனே சொல்லிடாதீங்க நீ அது மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வா அப்படின்னு. நான் நிச்சயமாக கொண்டு வந்துடுவேன். யுவன், யூ பீன் ஆல்வேஸ் அ கிரேட் சப்போர்ட் இன் மை கெரியர். என்னோட முதல் படத்துலேருந்து பயங்கர சப்போர்ட் இருந்திருக்கீங்க, கிருஷ்ணாவுக்கு இருந்திருக்கீங்க. யுவன் தேங்க்யூ ஸோ மச். இசையினாலே ராஜ முத்திரை பதிச்ச குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இளவரசன். இது அவன் இவன் போட்ட பாட்டு இல்லை, யுவன் போட்ட பாட்டுகள் அத்தனையும் தித்திப்பாக சுகமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான இதுவும் இல்லை, பிரமாதமாக இருக்கு. தக்காளிக்கு தவணிய போட்டு விட நவரட்டா, முக்காலிக்கு முட்டி தேஞ்சா முட்டு தர வரட்டா. இந்த வானவராயன் வல்லவராயன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஹீரோயின் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா அவர் தான் பட்டீல் சேகர் சார். அவரும் நானும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு ஃபைட்டில் இருந்துகிட்டே இருப்போம். ஏதாவது என்ன பிரச்சனை அங்கே செட்டில் அப்படின்னா எனக்கும் சேகர் சாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லவ். இன்னைக்கு காலையில் கூட நான் போய் ஏதோ ஒருகிட்ட பேசினேன் அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லவ் எங்கள் 2 பேருக்குள்ளே எப்போதுமே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட முடிச்சுட்டு கூட ஏதாவது சண்டை போடுவோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அப்பாவும் பையனை சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கரமாக கோச்சு பண்ணாங்க 2 பேரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொறுமையெல்லாம் தாங்கி கொண்ட ராஜ்மோகன் சார், அவர்கிட்ட நான் கதை சொல்லும்போது டப்புன்னு நிறுத்தி ஏதாவது கேள்விலாம் கேட்பேன். அப்படியே பார்ப்பார், நீ யாரா நீ எதுக்கு நீ இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருப்பேன், நிறைய டேக் போயிருப்பேன். சாரி சார், இதெல்லாம் அங்கேயே சொல்லியிருக்கேன்றீங்களா? ஓகே, எல்லாம் இந்த இந்த மேடை இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே தேட்டரில் தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே தான் வந்து நன்றிகளையும் சாரிகளையும் சொல்லிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யுவன் சார், நான் வந்து ஆர்ஜேவாக ஒரு 6 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஷோவை எப்படி ஹிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் எல்லாருக்குமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சார் பாட்டு ஏதாவது ஒரு 4 பாட்டு கண்டினியூஸாக அடிச்சு விட்ரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு கிடைச்ச முதல் சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சாரோடைய சைன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய கிஃப்ட் சார், நீங்கள் எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு பயங்கர ஹாப்பி. அண்டு கிருஷ்ணாண்ணா சார், காசுலாம் தர மாட்டேன் சார், உங்கள் காரை வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வைக்கிறேன். இல்லை சார் அந்த அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் இல்லை சார் என்கிட்ட. ஸோ கிருஷ்ணாண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வாத்தியார் மாதிரி. ஸோ நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்லாம் எப்படி பேசுகிறது அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசருக்கு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பாஷையை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தட்டமாக வந்து ஒரு வாரம் போய் கோயம்புத்தூர் எல்லாம் தங்கி எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டுட்டுலாம் வந்தோம். ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய அது ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல பிரதர் கிடச்சதுக்கு பயங்கர ஹாப்பி. அண்டு ஸ்னேகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட வாழ்த்துக்களுக்கு. அண்டு சௌகர் ஜனகம்மா வந்து எனக்கு வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொடுத்தாங்க. அண்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவங்க எப்போதுமே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அது உனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது, பட் ஆனால் நம்ம வாயுவில் என்ன போகுது அப்படின்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியணும். அதனால் நம்ம சாப்பாட்டை நம்மளே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்கிறவங்க. அது நல்ல ஒரு பாலிசி. தேங்க்யூம்மா. அது நான் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நான் சமையல் கிளாஸ்லாம் போக போகிறோம். நானும் கிருஷ்ணா எல்லாருமே தனியாக நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிறதுக்கு. விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா. நாளைக்கு கோயில மட்டும் லவ் செட் ஆகல, சூடத்தை எடுத்து லவ்ன்றது கீழே கிடைச்ச காசு மாதிரி, கிடைச்சவனுக்கு லக்கு, குறைச்சவனுக்கு டெத்து. தட் இஸ் லைஃப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சௌகார் ஜானகி அம்மா பார்த்த ஞாபகம் இல்லையோ,
அது மாதிரி ஒரே ஒரு ஊரில் ராஜ்குமார் இதெல்லாம் நான் ஊரில் இருக்கும்போது பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்புறம் இங்கே வந்து இவங்களெல்லாம் சந்திக்கும் போது வந்து உடனே டக்குன்னு அதுதான் பழைய இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அவங்க இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க. அது அந்த ரோல் வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த துடிப்போடு அவங்க நல்லா செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்பவும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேருந்து பிடிச்ச எங்கள் அம்மா சவுகார் ஜானகியம்மா இந்த படத்தில் நடிச்சிருக்கும்போது நினைக்கும்போது மிக மிக ஆனந்தமாக இருக்குது. மறுபடியும் அவங்கள இந்த வெள்ளித்திரையில் மீண்டும் பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே என்று நினைக்கும்போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். 11 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி நான் தமிழ் திரைப்படத்துக்கு வர்றதுக்கு மோதிர கையால் தான் குட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டியல் சேகர் சாரும் திருமதி மதுபாலா அவர்களும் என்னை பற்றி எப்படி நினச்சாங்களோ தெரியல. முக்கியமாக என்னை பற்றி நினச்சி இந்த வேஷத்தில் நான் நடிக்கணும்னு நினச்சது ஹீரோ கிருஷ்ணா அவர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயோ என்னுடைய கடந்த கால படங்களை பார்த்துட்டு இந்த வேஷத்தில் அது சின்ன வேஷமாக இருக்கலாம், பெரிய வேஷமாக இருக்கலாம், இவங்க தான் நடிக்கணும்னு சொன்னாங்களாம். அதுக்கு டிரெக்டர் ராஜா மோகன் சாரும் மௌனம் ரவி சார் அவருக்கு தான் என்னுடைய நன்றி சொல்லணும். முக்கியமாக நீங்கள் நடித்து தான் ஆகணும்னு என்னை வந்து பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தகவல் சொன்னது மௌனம் சார், ராஜா மோகன் சார் தான் ரொம்ப வற்புறுத்துனாங்க. பெரிய இடைவேளைக்கு அப்புறம் நான் வர்றதுனால இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்குது. அந்த காலத்துலலாம் படம் தயாராச்சுன்னா தியேட்டர் ஃப்ரீயாக இருந்தால் ரிலீஸ் ஆகிடும், வெளியீடு தான். இந்த ப்ரமோஷனல் இதெல்லாம் தெரியாது, இசை விழா தெரியாது. பட் இந்த படத்தினுடைய இசையை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றிகரமான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் ஸ்ரீ யுவன் சங்கர் ராஜா, த மியூசிக் டைரக்டர். அந்த படத்தினுடைய ஒரு இந்த ப்ரமோஷனுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் அவங்களையும் நான் வந்து மனமாற பாராட்டுகிறேன். 64 வருஷம் உழைச்ச எனக்கு இது ஒரு புது அனுபவம். இந்த படம் நல்லபடியாக வரணும். இந்த இளைய தலைமுறையோடு நான் நடித்தது நான் பெருமைக்கூடிய விஷயம். ஒரு ஹீரோயினை வந்து பொம்பாயின்னு இது கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப சகஜம். ஆனால் இப்போது அவங்கள மட்டுமா கூட்டிகிட்டு வராங்க, பட் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்களும். ஷி இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த படத்துக்கு கிருஷ்ணா சாரோட நல்ல ஜோடி அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் அவங்க 2 பேரும் ஜோடியாக நிறைய படங்களில் நடிக்கணும். இப்போது வந்து அந்த ட்ரெண்ட் அதுதான். ஒரு படத்தில் சக்ஸஸ் ஆனால் தொடர்ந்து நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி ஆனந்த் சாரும் சரி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த கேரக்டரில். அவங்க கூட தான் எனக்கு நிறைய வர்றது 4-5 நல்ல சீன்ஸ் வந்திருக்கு. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, மறுபடியும் நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது மதுபாலா அவர்களால். டைரக்டர் ராஜமோகன் அவரும் என்னுடைய படங்களுக்கு பெரிய ஃபேனுன்னு சொன்னார். பாக்யராஜ் சார் பேசும்போது எதிர்நீச்சலை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். பட்டு மாமியன்னா உங்கள் முகம்தான் எங்களுக்கு ஞாபகம் வரும்னு சொன்னார். அவர் ஸ்டண்ட் டிரெக்டர் பேசும்போது இறைவா அப்படின்னு சொன்னார். அந்த பாட்டுக்கு நான் சொந்தக்காரி இல்லை, அந்த நடிப்புக்கு சொந்தக்காரியாக இருக்கலாம், அந்த நிகழ்ச்சிக்கு சொந்தக்காரியாக இருக்கலாம். பட் இப்போ வந்து எப்படி ட்ரெண்டுனா, கதாநாயகிகள் மும்பையிலேருந்து வர்றது சரி, அம்மா வேஷத்துக்கும் பாட்டி வேஷத்துக்கு கூட வடநாட்டிலேருந்து கொண்டு வந்து நடிக்க வைக்கிறாங்க இப்போல்லாம். சமீபத்தில் கூட அது பார்த்து நான் நினச்சேன். அந்த அந்த கம்பெனி முதல் படம் நான் தான் கதாநாயகி சவுகாருங்கிற படத்தில். அந்த படம் மறுபடியும் ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த பெரிய விழாவில் நான் தான் வழக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணேன். அப்போ கூட அவங்களுக்கு ஞாபகம் வரலன்னா சரி, நம்மளுடைய சர்வீசஸ் இனிமேல் தேவைப்படலை போல் இருக்குது, நம்ம ஒதுங்கி இருக்கிறதே பெட்டர் நினச்ச காலத்தில் இவங்க வந்து இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்து இந்த இவங்களோட ஒரு அருமையான படம், வலுவான படமாக அமைஞ்சிருக்க வானவராயன் வள்ளுவராயன் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 12 மணிக்கு தியேட்டர் கொடுத்துட்டோம், பேச வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் மறுபடியும் என்னுடைய மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருடைய ஆதரவில் இந்த படம் பெரிய வெற்றி காண வேணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். என்னது இது? லவ் லெட்டருங்க. என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீங்க வயசுக்கு வந்திருப்பீங்களோ நம்பிக்கையில தான். வார்த்தை தப்பா வருது. காதல் வர வரைக்கும் விடாம தொடுத்துனுங்க, அதுவே வந்துட்டா விட்டு கொடுத்து வாழணுங்க. இந்த வானவராயன் வல்லவராயன் வந்து ராஜ்மோகன் என்கிட்ட 2009 சொன்னார்.
சரண் அமிச்சார் இந்த கதையை என்கிட்ட. அப்போது யாருமே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா எனக்கு 2 படம் ஃப்ளாப்பாக இருந்ததால். ஸோ நான் ராஜ்குமார்ட்ட சொன்னேன், இல்லை ராஜ்குமார் நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு இதுக்கு டைம் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சாங்க, அவங்க எங்கள் அப்பா. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, யாரும் என் கூட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா திருப்பியும் இந்த பையன் 2 ஃப்ளாப் கொடுத்துருக்கான், இவனுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக என்ன கலாச்சி விட்டுருக்காங்க. பட் இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் நான் ராஜ்குமார்ட்ட சொன்னேன், இல்லை ராஜ்குமார் இதுக்கு ஒரு டைம் வரும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அண்ட் இப்படி போராடி 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 நிறைய ஹீரோஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க என் கூட. அப்புறம் கழுகு பண்ணிவிட்டு பண்ணலாம் ராஜ்குமார், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன் சார்ன்னு சொன்னார். ஸோ கழுகு வந்து உங்களோட ரிசப்ஷன் கிடச்சி படம் நல்ல ஓடுன்னு இருக்கும். அடுத்த நாள் நான் ராஜ்மோகன் ஃபோன் பண்ணி நம்ம இப்போ பண்ணலாம் ராஜ்மோகன் படத்தை அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2வது ஹீரோ தேடலான்னு பண்ணால், இவன் யாரா ஒரு படம் மட்டும் இட்டு கொடுத்துட்டு வந்துட்டான் கேட்குறதுக்குன்னு சொல்லி அப்பயும் பண்ண மாட்டேன்ட்டாங்க யாரும். ஸோ இந்த மல்டி ஹீரோ கல்ச்சர் வந்து இன்னும் சென்னைக்கு வரலன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, ஸ்ட்ராங்கான ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இருக்குது. ரீசெண்ட்லி இப்போ நிறைய மல்டி ஸ்டாரர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணலாம் சொல்லப்போ ராஜ்பவன் வந்து மா கா பா ஆனந்த். ஏன்னா நிறைய பேர் வந்து மாப்பாக்கா ஒருத்தர் வந்து மாமாக்கான்ட்டார், அதனால் மாமாக்கா ஆனந்த்ட்டார். மா கா பா ஆனந்த் அவர் நல்லா இருப்பார் சார், நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே நான் கூகுள் அடித்து பார்த்தா வேறு யாரோ ஒரு ஃபேஸ் வந்தது. என்ன ராஜ்மோகன் இவர் எனக்கு தம்பி மாதிரியே இல்லையே, வேணாம் ப்ளீஸ் வேறு யாராவது பாருங்கள் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் நேரில் கூப்பிட்றேன் பாருங்கள் அப்படின்னு சார் வந்தார். வந்த உடனே there's some பாசிட்டிவ் எனர்ஜி அபவுட் ஆனந்த். அண்ட் அவர் கூட இருக்கவங்க எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ப்ளஸ் there's a lot of positivity that மாகாப்பா has that I enjoyed. ஸோ அப்படி வந்த படம் தான் இது. பொறுமையாக இருந்து தயாரித்த படம், இயக்கிய படம். ஸோ தேங்க்யூ ராஜ்மோகன் அண்ட் தேங்க்யூ டு மிஸ்டர் பட்டேல் சேகர். ஏன்னா எல்லோரும் பட்டேல் சேகர் சொல்லி எனக்கு அது வந்துருச்சு வாயில், மிஸ்டர் பட்டேல் சேகர்னு. அண்ட் படத்துடைய ஹீரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யுவன் தான். எனக்கு பேக் போனாக இருந்தது யுவன். கழுகுல வானவராயன்லேயும் பேக் போனாக இருக்கார். இனி வர எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறேன்னு தெரியல. இனி அவர் அடி வாங்க வேண்டாரு. ஸோ அவர் என்னை விட்டாலும் நான் அவர் விடுறதா இல்லை. ஸோ தேங்க்யூ வெரி மச் யுவன். அண்ட் சவுகா ஜானகி அம்மா அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க டெய்லி மத்தியானம். சரி சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா அவங்களே டீ பண்ணி அவங்களே குடிச்சிப்பாங்க. ஏதாவது கீழே விழுந்துருச்சுன்னா எடுத்து கொடுத்தா ஏய் டோன்ட் அப்படிம்பாங்க. அது she doesn't depend on anybody for help. Absolutely independent and beautiful and charming lady. So thank you everybody and thank you Monal for being a part of this film. மோனலை பற்றி கேட்கணுன்னா நீங்கள் மாக்காப்பாவை தான் கேட்கணும், பயங்கரமாக பேசுவார். Krishna, thank you so much to be a wonderful co-star and supporting me. Though it's my first movie, I never felt like, I don't know Tamil or something, just because of you. Thank you so much Makappa, Yuvan, for the giving wonderful music. And படம் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. கிருஷ்ணா வந்து அதிகமாக நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக வாசிக்க சொன்னார். என்ன கிருஷ்ணா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா? ஸோ நல்லா வந்திருக்கு. ஆடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். இந்த பொண்ணுங்களே அப்படி தாண்டா, லவ் பண்ணும்போது விண்ணை தாண்டி கூட ஒரு ஆளு, அதே ஒரு பிரச்சனைன்னு வையி வெண்ணையை தடவிட்டு போயிடுவாள். விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே வேணா. நாளைக்கு கோயில மட்டும் லவ் செட் ஆகல, சூளத்தை எடுத்து லவ்ன்றது கீழே கிடைச்ச காசு மாதிரி, கிடைச்சவனுக்கு லக்கு, குறைச்சவனுக்கு டெத்து. தட் இஸ் லைஃப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
say, who are you?